வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to battery assembly பார்க்க போறோம். பேட்டரிக்குள்ள அந்த செல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி எப்படி செய்யணும் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல் பண்ணுங்க. அப்போ ஒரு வீடியோஸ் நான் கண்டினியூஸா வீடியோஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த முதலாவது இந்த எல்லா செல்லையும் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி இணைச்சிக்கலாம். அதுக்கு இதேமாதிரி ஒரு மிஷின் மூலம் குட்டி வெல்டிங் பிளான் மிஷின் மாதிரி இந்த மிஷினில் நம்ம வெல்டிங் பண்ணி ரெண்டு செல்லையும் ஒன்றோட ஒன்று இணைச்சிக்கலாம். இதில் பெரிய டாஸ்க் என்னென்னா இந்த மேல் மூடியை இந்த பேட்ரி மூடியை மேலே போட்டு ஒட்டுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, அதுக்கு முதல்ல எல்லா செல்லையும் ஒன்றோட ஒன்று இணைச்சிக்கலாம். இந்த ஒரு செல் செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் போய்த்துங்க. எல்லாத்தையும் ஒன்று நான் காட்டிட்டியாம நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இதையும் நல்லா டைட் பண்ணி இறுக்கி போட்டு வெல்டிங் அடிக்கலாம். நம்ம துணி என்னத்துக்கு வச்சிடணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கீழே அந்த வெல்டிங் அடிக்கும் போது ஈயத்துவால்கள் கீழே விழாமல் பாதுகாக்கிறது தான். ஒரு வேளை கீழே போனிச்சுன்னா பேட்டரி ஷார்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம பேட்டரி சேர்க்க கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். நல்லா ஃபிட்டாக இருக்கணும் காய்ஸ். அதுக்காக வேண்டி தான் நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் விளங்குற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் நல்லா வெல்டிங் அடித்து எடுத்துக்கணும். நமக்கு அது வெல்டிங் அடிச்சுட்டே நல்லா அச்சா அழகாக வரலாட்டி இதேமாதிரி ஒரு இரும்பு துண்டை ரெண்டு இடையில வச்சு வெல்டிங் அடிச்சுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அழகாக இருக்கும், நல்ல நேரமும் வரும். இந்த பேட்டரியோட பிளாஸ்டிக் மட்டத்துக்கு எல்லாம் நேரம் எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகலாம். அடுத்ததையும் தான் இதேமாதிரி எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும், ஒரே மாதிரி இணைக்கணும். அண்ட் இதையும் நம்ம இரும்பு துண்டை ரெண்டே வச்சு கவர் பண்ணி இதையும் நல்லா அழகாக வெல்டிங் அடிச்சுக்கலாம். அது பக்கம் ரெண்டு பக்கமும் இது சூரிய துணியை போட்டு நல்லா வச்சுக்கலாம். இல்லாட்டி அதுக்குள்ளே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம அந்த பகுதியே லைட்டாக பெட்டியை சாய்ச்சி வச்சு போட்டு திரும்பவும் அதை நம்ம வெல்டிங் அடிச்சுக்கலாம். ஏன்னா ஒட்டினது கொஞ்சம் லைட்டாக இதாகிட்டு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஆகிட்டு அதெல்லாம் நம்ம சாய்ச்சி வச்சு தான் செய்யணும். இல்லாட்டி பேட்டரிக்கு உள்ள செல்ஸுக்குள்ளே போய் திருடும் தூள்கள்லாம். அதனால் அப்படி சாய்ச்சி வச்சு அடிப்போம். இந்த துண்டு செல் தாங்க கடைசி செல். இதை மட்டும் வெல்டிங் அடித்து எடுத்துக்கிட்டோன்னா போதும். இதுதான் லாஸ்ட் செல்லுக்குரிய அந்த
இது ரெண்டையும் வெல்டிங் அடித்து எடுத்துக்கலாம். இதில் ஷார்ட் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் காய்ஸ், இல்லாட்டி பேட்டரி ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரெண்டு பக்கமும் வச்சு டைட் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை உருக்கி அந்த ஷேப்புக்கு எதுவுமே வச்சு நம்ம மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 மூலையும் தான் நம்ம மெல்ட் பண்ணி ஷேப் படுத்தி எடுத்துக்கணும். மொத்தமாக செஞ்சோம்னா ஒரு வேளை ஷார்ட்டாக உனக்குன்னா நம்ம பேட்டரி செஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் நம்ம 4 பக்கம் செஞ்சு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி போட்டு பேட்டரி மூடியை ஃபுல்லாக மூடலாம். இந்த இப்படி 4 மூளைக்கிட்டையும், அதாவது 4 உச்சி, அந்த மேல் உச்சிக்கிட்டே 4 உச்சிக்கிட்டையும் நல்லா ஹீட் பண்ணி அந்த பேட்டரி இதை நல்லா உருக்கி அதுக்கேற்ற மாதிரி மேலே மூடியை வச்சு அப்படியோ மெல்ட் பண்ணி மூடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மூலையும் வெல்டிங் அடித்து நல்லா அழகாக விளங்கும். இந்த டார்க் கருப்பில் உள்ளது தான். இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் ஃபஸ்ட்டு செஞ்சு போட்டு தான் நம்ம பேட்டரி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் மேல் இருக்கீங்க இல்லையா, அதை நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஈயத்தை ஊற்றி நல்லா எடுத்துக்கிடலாம். அப்போ தான் அதுக்கு மேலே ஈயத்தை ஊற்றி எடுக்கக்குள்ள அழகாக வரும். நல்லா டைட் பண்ணி வைக்கணும். அது அந்த வச்ச போல்ட்டெல்லாம் போல்ட் இருக்கு இல்லையா, அது நகராமல் வச்சுக்கணும். அடுத்து நம்ம கேஸை வச்சு ஈயத்தை நல்லா உருக்கி அதுக்குள்ளே ஊற்றணும். அதான் நம்ம ஃபைனல் ப்ராஜெக்ட். இதுக்கு இந்த நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஈயத்தை அதுக்குள்ளே ஊற்றணும். அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டரிக்குள்ளே ஊற்றணும். அது சும்மா ட்ரையல் வரும். கரண்டிக்குள்ளே எந்த துகள்களோ இதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ க்ளீனாக ஈயம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈயத்தில் எல்லாம் கரைஞ்ச மாதிரி இருக்கணும். இன்னும் குட்டியாக கட்டியாக கூட இருச்சப்பாரா நல்லா மெல்ட்டாக தண்ணி மாதிரி இருக்கணும். ஆகும் ஹீட் ஆச்சப்பரா ஹீட்டாக இருந்தால் பேட்டரி ஆகும் ஹீட் ஆகி உள்ளுக்க வைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆக்கணும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி அங்காலையும் வர வச்சணும். நம்ம அது செஞ்சோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் கம்ப்ளீட். எடுத்தோன்னைக்கே மேலே இதை போல்ட்டை கழட்டக்கூடாது. இதே மாதிரி தான் செஞ்சு போட்டு ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம இந்த பேட்டரி ப்ராஜெக்டை கடைசியாக முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உருக்கி எல்லாத்தையும் போட்டாச்சு. இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு இன்னமும் நம்ம அசீட் ஊற்றியோ சார்ஜ் பண்ணியோ நம்ம இன்னும் வேலை இன்னும் முடியாது விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.
உங்களை நான் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.